ஹாய் ஆல், நம்மள நிறைய பேர் ஏபிசி ஜூஸ் குடிச்சிருப்போம். இன்றைக்கி ஏபிசி அல்வா பார்க்கலாமா? இங்கே ஏபிசி ஜூஸ் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு கேரட், ஒரு ஆப்பிள், ஒரு பீட்ரூட் வந்து ரேண்டமாக கட் பண்ணிவிட்டு இதை அரைச்சிட்டு ஜூஸ் தனியாக ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஜூஸ் எடுத்தப்புறம் ஒரு பல்ப்பு இருக்கும் இல்லையா, அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி அல்வா பண்ண போகிறோம். இதில் வந்து 2லேருந்து 3 ஸ்பூன் வந்து கீ விட்டுட்டு இங்கே கேஷ்யூ போட்டு அதை வந்து ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற டேட்ஸ் வந்து போட்டு அதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த பல்ப் வந்து ஆட் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா அப்படியே அந்த ஜூஸ் வந்து ஃபில்டர் பண்ணாமல் கூட ஊற்றி நீங்கள் அல்வா பண்ணி கொடுக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கிளறி விட்டுட்டு அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகும், நம்மளுக்கு வெந்து வரும் இல்லையா, இந்த டைமில் வந்து ஒரு பிடி வந்து நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளுக்கு இது வந்து நல்லா வெந்து அல்வா கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஏலக்காய் தூள், கேஷ்யூ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கேஷ்யூ சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் கீ வேணும்னாலும் எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாருமே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப வித்தியாசமாக சூப்பராக இருந்தது.